அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு கரூரில் தாவெக்காவினுடைய சுற்றுப்பயணத்தில் இன்றைக்கி கூட்ட நெரிசலில் 30க்கும் மேற்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் உயிரிழந்திருக்கின்றனர். அதில் 2 வயதிற்கும் உட்பட்ட ஒரு சின்ன குழந்தை உயிரிழந்திருக்குது. ரொம்ப ரொம்ப துரதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வு. இன்றைக்கி ரொம்ப பதற வைக்கிற ஒரு நிகழ்வு. இதில் யாரை தப்பு சொல்கிறது எதுவுமே ஒன்றும் புரியலை. ரசிகர்களை வைத்து ஒரு அரசியல் நடத்தக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு ஏற்பாடுகள் எதுவும் செய்யாத, ஒரு தகுந்த இடத்தை தேர்வு செய்யாத, 10,000 பேர் தான் வர வேண்டும் என்று சொன்ன இடத்தில் இத்தனை பேர் வருவதற்காக அனுமதி கொடுத்த தாவேக்காவை குத்தம் சொல்கிறதா, இல்லை இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே போதுமான அளவிற்கான காவல்துறை பாதுகாப்பையும் ஒரு முன்னெச்சரிக்கையான எடுப்புகளையும் செய்திருக்க வேண்டிய தமிழக அரசு செய்யாமல் தவறுனதை குத்தம் சொல்கிறதா, இல்லை இதெல்லாம் நடக்கும், ஒரு நடிகர் வரார் அப்படின்னா ரசிகர்கள் கூட்டம் அலைமோதத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு அறிவில்லாத பெற்றோர்கள் அந்த சின்ன குழந்தையும் கூட்டிகிட்டு இப்போ விஜயை கண்டிப்பாக பார்க்கணுமா? இது ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லைங்கிறது தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும், சின்ன குழந்தைங்களாம் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் பெற்றோர்களுக்கு வருதுன்னு தெரியுது. இந்த மாதிரியான பெற்றோர்களை குறை சொல்கிறதா எதுவுமே புரியலை. தமிழக அரசினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாரும் அங்கே போயிருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய இளைஞரணி மாநில தலைவர் அண்ணன் எஸ்ஜி சூர்யா அவர்கள் போயிருக்கிறாங்க. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வரதா சொல்கிறாங்க, தகவல் சொல்கிறாங்க. அதிமுகலேருந்து போயிருக்கிறாங்க. யார் என்ன போனாலுமே இழந்தவர்களுக்கு அந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது. அவங்களுடைய குடும்பத்திற்கும் அவங்களுடைய உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இறந்த அந்த நல்ல ஆன்மாக்கள் அனைவரும் சாந்தி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையையும் இந்த நேரத்திலே வைத்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் தாண்டி இனிமேல் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தாவேக்காவினுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், இனிமேலாவது நீங்கள் ஆரவாரமாக போங்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் பாதுகாப்பாக கவனமாக உங்களுடைய பாதுகாப்பு தான் முதல்ல மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை பண்ணணும். தகுந்த பாதுகாப்போட தமிழக வெற்றி கழகமும் இனிமேல் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இடங்களெல்லாம் ரொம்ப பாதுகாப்பான இடங்களாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்க சொன்னது, தப்பிச்சு போகிறதுக்கு இங்கே எந்த சந்துமே இல்லை, ரொம்ப நெருக்கமான ஒரு ரோடு அது, அங்கே நடத்துறதுனால தான் இவ்வளோ நெரிசல் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் அந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்யாதீங்க. பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணுங்கிறது ஒரு அன்பான வேண்டுகோளாக இந்த இடத்துல வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இருந்தவர்களுக்கு மீண்டும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.